தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு செய்திகள்ல இருக்கிற சில வித்தியாசங்களை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். செய்திகள்னு பொதுவா ஒரு தலைப்பு இருந்தாலும் கூட, பல்வேறு விதமான செய்திகளை நம்ம அனுதினமும் நமக்கு தெரியாமயே கவனிச்சுட்டு தான் இருக்கோம். அது இன்னைக்கு நேத்து இல்ல. பிரிண்ட் மீடியான்னு உருவான காலத்துல இருந்தே ஒரு 100 ஆண்டுகளாவே இந்த செய்திகளுக்கான எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதுல லட்சுமிகாந்தன் கொலை வழக்கெல்லாம் கூட நடந்தது ஒரு பத்திரிகை செய்தி மூலமா. இப்படி நம்ம நெறைய பார்த்துருக்கோம். இப்போ செய்திகள், உண்மைகள், வதந்திகள் இப்படி 3 வகையா இதை நான் பார்ப்பேன். நான் பத்திரிக்கையாளனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் இருந்த அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் இது. இதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு உண்மை, ஒரு செய்தி இன்னைக்கு இன்னார் வெற்றி பெற்றார் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இதை கருத்துக்கு எடுத்து சொல்றாங்க. இது செய்தி, உண்மை எல்லாம் இருக்கு. ஒரு சிலது மிகைப்படுத்திட்டு இருப்பாங்க. அந்த எலெக்ஷன் வச்சே சொல்றேன். திடீர்னு இவர்தான் முன்னணி, இவர்தான் முன்னணி கடைசி நிமிடம் வரைக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க. கடைசியில வேற ஒருத்தர்னு வென்றார்னு சொல்லுவாங்க. இதுவும் பார்க்கணும் செய்தியில. இதையெல்லாம் தாண்டி ஒரு வதந்தி என்ற ஒன்றும் இதுல உண்டு. இந்த வதந்தி திட்டமிட்டு பரப்புறதாகவும் இருக்கு. சில நேரங்களில் திட்டமிடாமையே பரப்பிட்டு இருக்கிறதாகவும் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்குலாம் சுலபமா புரியும். 2G அலைக்கற்றை பற்றி செய்திகள் வர ஆரம்பிச்சது. 1,76,000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ரொம்ப பரபரப்பான செய்தி அது. அது அவ்வளோ பெரிய தொகை நம்ம எப்படி எண்ணுவாங்க, எப்படி அதை அடுக்கி வைப்பாங்க எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஊழலா அப்படின்ட்டு. சில கார்ட்டூன்லாம் இந்தியா முழுக்க ரூ. 500 நோட்டால் இந்த மண்ணை ஃபுல்லாக அடுக்கி வச்சுனே வந்தால் கூட அப்போ கூட கொஞ்சம் ரூபா மீறும், அவ்வளோ தொகை அது அப்படின்னு கணக்கு போட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பெருசாக உலகுக்கு கொண்டு வந்தவர் அண்ணா ஹசாரே. ஊழலை ஒழிக்க வந்த ஒரு மிகப்பெரிய உத்தமர். அவர் தான் இனிமே தேசத்தின் இன்னொரு மகாத்மா காந்தி. அவர் தான் மகாத்மா காந்தியை விட உயர்ந்தவர். ஏதோ அப்போ அந்த நேரத்தில் சொன்னாங்க. அந்த ஒரு ஆண்டு அண்ணா ஹசாரே பற்றிய பேச்சு தான் எல்லா தினசரிகள்லையும் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களில் முதல் பக்க செய்தியாக வர ஆரம்பித்தார். எல்லா வார இதழ்கள்லையும் அட்டைப்படமாக வந்தார். எல்லாம் அந்த ஒரு ஆண்டுக்குள்ளே முடிஞ்சிச்சு. எப்படி அது நடந்தது? பெரிய பெரிய தியாகிகள்லாம் கூட இருந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காது திடீர்னு அவருக்கு கிடைச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவருக்கு நல்லவரா கெட்டவரான்றதுக்காக நான் சொல்லலை. அது எப்படி நடந்ததுன்றதுக்காக நான் அதை சொன்னேன். எல்லா நல்லவனுக்கும் கிடைக்க வேண்டிய எல்லா ஒரு நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் ஒரு கெட்டவனுக்கு மிக சுலபமாக கிடைச்சிருச்சே, அப்படி கிடைக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு படத்தில் கமல் சொல்வார். ஆனால் இது கமல் சொன்னதில்லை, அதுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொன்னது எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. எப்படி அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் செவ்வியான் கேடு எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். ஒரு கெட்ட எண்ணம் கொண்டவன் அவன் ஆக்கத்தோடு இருக்கான், சிறப்பாக இருக்கான். செவ்வியான் ரொம்ப நல்லவன், அவன் கேடு கெட்டு போயிருக்கான். இது எப்படி? அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் குறளில் சொல்கிறார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது வேகமாக பரவுகிற ஒரு விஷயமா இருக்குது. வதந்தி அது ஜனங்களுக்கு அது சொன்ன உடனே 1,76,000 கோடியா அப்படின்னு சொல்லி அதை பரிசீலிக்க கூட மாட்டாங்க. உடனே அது சந்தேகப்படுறதும் அதை அவங்க அந்த நபரை அவமதிக்கிறதும் உடனே ஜனங்களுக்கு பிடிக்கும். அது சொன்ன உடனே இது நல்லா இருக்கு, இதை இவனை பற்றி திட்டிட்டு கிடக்கலாமேன்ற மாதிரி இருக்கும். கடைசியில் அது ஊழலே இல்லை, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நிரபராதின்னு சொல்லி அதை முடிச்சிட்டாங்க. அண்ணா ஹசாரேவும் அந்த 1 இயர் அட்டைப்படமாக வந்தவரும் அதுக்கப்புறம் காணும். இது இந்த மாதிரியான செய்திகள் எப்படி நடக்குது? இது ஒரு ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் சம்மந்தப்படுறாங்க, பெரிய பெரிய அமைப்புகள் இதில் சம்மந்தப்படுறாங்க. திடீர்னு ஒரு செய்தியை பூதாகரமாக்கி அடுத்த ஆண்டு அது ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இது வதந்தியினாலையும் வியாபாரத்தினாலையும் அரசியல் வியாபார நோக்கத்தோடும் நடக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் நிறைய எழுதுறாங்க, அவர் என்ன ஆனார், அண்ணா ஹசாரே அதுக்கப்புறம் ஊழல் நடக்கவே இல்லையா, இன்னும் தான் அவர் இருக்கார்,
ஆனால் அதெல்லாம் எதுவுமே வரவே இல்லை. அந்த 1 இயருக்கு அவரை ஃபோக்கஸ் பண்ணது ஏன்? அவர் யாரு? எதுவுமே நமக்கு அதுக்கப்புறம் அக்கறையே கிடையாது. இது ஒரு வகையான செய்தி. இதுவும் பத்திரிகைகள், ஊடகங்கள் தான் செஞ்சாங்க. அதே போல ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுக்குறவங்களும் அவங்க தான். காட்டுலேயும், மழையிலையும், புயல்லையும் வந்து போய் இந்த இடத்துல இவன் மாட்டிக்கிச்சு, இந்த கார் மாட்டிக்கிச்சு, இந்த மனிதன் மாட்டிக்கிட்டான், மலை உச்சியிலையும் வந்து விழுந்துச்சு பஸ்ஸு. இப்படியெல்லாம் ஓடி திரட்டி செய்திகளை கொண்டு வரவங்களும் செய்தியாளர்கள் தான். அதனால எல்லா செய்தியிலையும் அவங்க பரபரப்பை வந்து நிலைநாட்டுவதற்காக நிறைய செய்தி நடுவுலயே அப்படிதான் சொல்லுவாங்க. 2 ஆட்டோ மோதிக்கொண்டது. அதனால அந்த பகுதி முழுக்க பரபரப்பு நிலவியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு பரபரப்பு நிலவியதுன்னு தெரியாது. ஆனா வந்து பரபரப்பை தொடர்ந்து 24 மணி நேரமும் செய்தி, செய்தி, செய்தின்னு சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு செய்தியாளனுடைய நிலைமை வந்து ரொம்ப, ரொம்ப மோசம். அவங்க வந்து எது குடுத்தாலும் அத வந்து இவங்க பசியாற மாட்டாங்க. சமீபத்தில ஒரு செய்தி கூட வந்தது. வெயில் ஆபத்து. 100 கோடி இந்தியர்கள் என்ன ஆவார்கள்ன்ற மாரிலாம் செய்தி போட்டாங்க. என்ன ஒரு பயங்கரம் பாருங்க. அதே மாரி நன்னீர், குடிநீருக்கு பஞ்சம். இன்னும் 2 ஆண்டுகள் குடிநீர் தீர்ந்து விடும்ன்ற மாரி ஒரு செய்திய போடுறாங்க. அல்லது வந்து ஒரு ஒரு மாணவர் போராட்டம் எங்கேயோ டெல்லியில் நடந்தபோது, ஒரு தலைவன் உருவாகிறான் அப்படின்னு சொல்லி அட்டைப்படம் போட்டு, அடுத்து இவன் தான் வந்து இந்தியாவையே ஆளப்போகிறான் என்று சொல்றாங்க. இது எல்லா பரபரப்பும் அவங்களுக்கு தேவையா இருக்கு. அன்னைக்கு அந்த ஒரு வாரம் அவங்க வார பத்திரிகைக்கு தள்ளியாகணும் ஒரு செய்திய. அது வந்து ரொம்ப விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துரும். அவங்களால முடியாது. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை விசாரிச்சு கண்டுபிடிக்க முடியாது. அதனால அது அந்த ஆற்றில் அடித்துக்கொண்டு செல்லப்படும் ஒரு சின்ன மரத்துண்டு போல, அது கூடவே ஓடுறது நடந்துரும் சில நேரங்கள்ல. ரொம்ப ரேரா தான் நம்ம வந்து செய்தியை நுணுக்கமா ஆராய்ந்து வெளியிடும் உண்மைகள் வெளிவருகிற செய்திகளையும் நம்ம பார்க்கணும். இதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படணும். செய்தி என்பது வெறும் செய்தி மட்டுமல்ல, அதில் உண்மைகள் இருக்கின்றன, வதந்திகளும் கலந்திருக்கின்றன.